செங்கோட்டையன் வந்த பிறகு அங்க வந்து ரசிகர் கூட்டமா தாவேக்காவை இப்ப யாருமே பார்க்கறது இல்ல. அது கட்சிக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கலர், நிறம், பிம்பம் எல்லாமே மாறி இருக்கும்போது அவர்கள் அரசியல் கட்சியாக இனி அடுத்தடுத்த வாய்ப்புகளை எப்படி வந்து செலுத்த போறாங்க, எந்த திசையில் பயணிக்க போறாங்கன்றதை டிசம்பர் 5ஆம் தேதி முடிவு பண்ணிடுறாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு 200 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது இப்போ வரைக்கும் ஆயிருக்கு. ஆனால் அப்போவே வந்து கூட்டணியை வந்து அறிவிச்சாங்க. அப்போ அவர் இன்னும் மக்கள்கிட்ட போயிட்டு நான் அதிமுக கூட பாஜக வந்து கூட்டணி வைக்கலாமா வேணாமா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாரன்னா இல்லை. அப்போ இது வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறாரு. அவர் எந்த காலத்திலும் அதை வந்து நிறைவேற்றவில்லை. அந்த பொதுக்குழுவில் போயிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா இல்லை. இத்தனை வருஷமா வந்து அதிமுகவில் இருந்த ஒரு பெரிய தூண் தான் செங்கோட்டையன். அவர் வெளியில போனதுமே அவரை பற்றி இப்படி பேசுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலுக்கு இது ஏற்றதா? அந்த மெகா கூட்டணிக்குள் பாமகவை உள்ளிழுப்பது, தேமுதிகவை உள்ளிழுப்பது, இது மாதிரியான விஷயங்களை இறுதி செய்வதற்காகவும் உறுதி செய்வதற்காகவும் அமித்ஷா விரைவில் வருவார். இந்த 2026 தேர்தல் களத்தில் அவருக்கு திமுக எப்படி வந்து எதிர்கட்சியா ஒரு எதிரியா அவங்க பார்க்கறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து தாவேக்காவை பார்க்கறாங்கன்னா இங்கே பிரிந்திருக்கிற அந்த நால்வரையும் வந்து எதிரிகளாக தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவருடைய வாதம், அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அங்கேயே அடிபட்டு போயிடுது. திமுக அங்கே இல்லாத போதும் அதிமுக இல்லாமல் பாஜக அந்த இடத்துல நிற்கும் போது இயல்பாகவே நமக்கான வாய்ப்பு பெருசாக இருக்கும்னு சீமான் நம்புறாரு. அதனால காரைக்குடி தொகுதியை அவர் தேர்வு செய்வதற்காக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக ஜீ தமிழ் நியூஸின் செய்தி ஆசிரியர் நாகப்பன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி வளாகத்துல காஞ்சிபுரத்துல வச்சுதான் வந்து மக்களை வந்து சந்திச்சாரு விஜய். அவருடைய தொண்டர்களை வந்து சந்திச்சாரு. அதன் பிறகு இப்ப புதுச்சேரியில வந்து ரோட் ஷோ பண்ண போறாரு. இது அவருக்கு பிளஸ்ஸா மைனஸா, இது எப்படி அவருக்கு அரசியல் கரியருக்கு எப்படி அமையும்? இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் துயரம் நடந்து 2 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்கு. இப்போதான் அவர் வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் அவர் ரோட் ஷோ ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா கூட்ட நெரிசல் பிரச்சாரத்திலே அப்படி இருக்கும்போது ரோட் ஷோவில் அவருடைய வாகனம் செல்லும் போது இன்னும் நிறைய இடையூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் 3 முறையாக வந்து புதுச்சேரி டிஜிபி கிட்ட இருந்து நிறைய மனுக்களை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3வது முறையாக கொடுக்கப்பட்ட மனுவும் பரிசீலனையில் தான் இருக்குது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட இது சம்மந்தமாக கேட்கும்போது டிஜிபி கிட்டையும் தலைமைச் செயலாளரிடமும் நாங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. டிசம்பர் 5ஆம் தேதி அந்த ரோட் ஷோ நடக்குமான்றது சந்தேகம். தமிழக அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது. வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பரிசீலனை செய்யப்பட்ட பிறகு தான் இங்கே வந்து அனுமதி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து அங்கே வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் அது கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். எனக்கு தெரிஞ்சு அந்த ரோட் ஷோவை விட்டுட்டு அவர் வழக்கமான அந்த மக்கள் சந்திப்பாக பண்ணாவே அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் தேர்தலை முன்னிட்டு அவருக்கான பிரச்சாரம் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் போது இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்த பிறகு அங்கே வந்து ரசிகர் கூட்டமாக தாவேக்காவை இப்போ யாருமே பார்க்கறது இல்லை. அது கட்சிக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கலர், நிறம், பிம்பம் எல்லாமே மாறி இருக்குன்னும் போது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அந்த கூடுதல் பொறுப்போடு தாவேக்கா இனி இயங்குமா, மறுபடியும் அவர்களை ரசிகர்களாகவே இவருக்கு வந்து வைத்திருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. செங்கோட்டையனும் இதற்கு ஆலோசனை கொடுப்பாரு. அவர் வந்து நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்காருன்னும் போது அந்த ஆலோசனையின்படி இனிமேல் அவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிறதுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் தாவேக்காவுக்கு. அவர்கள் அரசியல் கட்சியாக இனி அடுத்தடுத்த வாய்ப்புகளை எப்படி வந்து செலுத்த போகிறாங்க, எந்த திசையில் பயணிக்க போகிறாங்கிறத டிசம்பர் 5ஆம் தேதி முடிவு பண்ணிடும். இபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து துரோகிகளை இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் தேர்தல் காலத்தில் எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சுக்களுக்கு என்ன காரணம்? அவர் செங்கோட்டையனை வந்து அதிகமாக தாக்கி பேசியிருந்தார் நிறைய இடத்துல. இப்போ அது எப்படி இருக்கும் சார் அவருக்கு? ஏன்னா அவர் இத்தனை வருஷமா வந்து அதிமுகவில் இருந்த ஒரு பெரிய தூண் தான் செங்கோட்டையன். அவர் வெளியில போனதுமே அவரை பற்றி இப்படி பேசுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலுக்கு இது ஏற்றதா? பொதுவாகவே இப்போ செங்கோட்டையனுடைய தொகுதியில் நின்று கொண்டு செங்கோட்டையனை வந்து அவர் நிறைய விமர்சிச்சிருக்காரு. துரோகிகள் பற்றி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் களத்தில் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நடப்பு அரசியல் நிலவரம் என்ன சொல்லுது? அதிமுகவில் இருந்தவர்கள் எல்லோருமே இப்போ பிரிந்து சென்றிருக்கிறார்கள் இல்லையா? டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே அவருக்கு வந்து இப்போ எதிரிகள் தான்.
யாருமே வந்து அவரை ஆதரித்து பண்ண போதில்லை. அரசியலில் பொறுத்த வரைக்கும் களத்திலையும் அவர்கள் எதிரிகளாக நின்று தான் சமர் புரிய போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த 2026 தேர்தல் களத்தில் அவருக்கு திமுக எப்படி வந்து எதிர்க்கட்சியாக ஒரு எதிரியாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு, அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து தாவேக்காவை பார்க்குறாங்கன்னா, இங்கே பிரிந்திருக்கிற அந்த நால்வரையும் வந்து எதிரிகளாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது அவருடைய வாதம், அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அங்கேயே அடிபட்டு போயிடுது. இன்னொன்று துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் செங்கோட்டையனை தாக்கி பேசுவதாக இருக்கிறது. அந்த தொகுதியில் அவர் வந்து அதிமுகவை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 10 முறை அவர் எம்எல்ஏவாக வந்து தேர்தலில் நின்றவர், 9 முறை வெற்றி பெற்றவர். அதில் 9 முறையில் 8 முறை பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தான் அவர் வந்து செங்கோட்டையன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். என்னும்போது அத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கட்சி தொண்டு சேவையை வந்து அங்கே ஆற்றி இருக்கிற செங்கோட்டையனை ரொம்ப ஈஸியாக அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா அதிமுகன்றது சந்தேகம். அந்த பதற்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதனால தான் அவர் வந்து இப்படி பேசுகிறாரு. இதை மட்டும் அவர் பேசலை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி தொகுதியை காட்டிலும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்போம், தமிழ்நாட்டிலே சிறந்த தொகுதியாக வந்து அதை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா பதற்றத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா வந்து செங்கோட்டையனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு அதிமுக வேட்பாளர் தேவை. இப்பொழுதே நான் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதிமுக வேட்பாளருடைய வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து முதல் முறையாக 2026 தேர்தல் வெற்றி பெற்றால் முதல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தை வந்து அங்கே தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பதற்றத்தினுடைய அறிகுறிகளாகத்தான் இதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அந்த தொகுதியை மட்டுமே இவர் வந்து இந்த அளவுக்கு உயர்த்த முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், இப்போது வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பவர், அவர் வந்து இந்த தொகுதிக்கு இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக சில விஷயங்களை சொல்லலாம். ஆனால் எடப்பாடி தொகுதியை காட்டிலும் இந்த தொகுதிக்கு வந்து அதிகமான உயரத்தை கொடுப்பேன், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவோம், அந்த தொகுதியை முன்னேற்றுவோம், உயர்த்தி காட்டுவோம்னு சொல்றது ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அழகில்லை. ஏன்னா எல்லா தொகுதிகளையுமே வந்து அவர் சமமாக தான் பார்க்கணும். 234 தொகுதிகளும் அவருடைய அக்கறை இருக்கணும், பங்களிப்பு இருக்கணும், எல்லா எம்எல்ஏக்களுக்குமான அந்த விஷயங்கள் அவர் சொல்லணுமே தவிர இந்த தொகுதியை மட்டுமே நான் வந்து முன்னேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொண்டும் முன்னாள் முதலமைச்சராக இருந்து கொண்டும் அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல. வெறுமனே ஊக்கப்படுத்துவதற்காகவும் உற்சாகப்படுத்துவதற்காகவும் சொல்லியிருந்தாலுமே கூட வந்து அது ஒரு தவறான வாதமாகவும் கண்ணோட்டமாகவும் தான் பார்க்கப்படுகிறது. இப்போ செங்கோட்டையின் ராஜினாமா வந்து மக்கள் கிட்ட கேட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. இது மக்களுக்குமே வந்து மக்கள் பணிக்காக செய்ய வந்தவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுப்பா அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்கிறது ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுக்காக இப்படியான விஷயங்களை சொல்லணும்? மக்களுக்கு வந்து அதிமுக தொண்டர்களுக்கு செங்கோட்டையனை வந்து எதிரியா காட்டுறதுக்கு முயற்சிக்கிறாரா? அந்த தொகுதியில வந்து செங்கோட்டையனுடைய செல்வாக்கே அவ்வளோ ஈஸியா சரிக்க வைக்க முடியாது. சரிவை வந்து அவர் சந்திக்கவே மாட்டார். அந்த தொகுதியில அவருக்கான செல்வாக்கு அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவரை பற்றிய ஒரு சித்திரத்தை அவர் உருவாக்க முயல்கிறார் அப்படின்னு தான் அதில் பார்க்க முடியும். ஆனால் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ அவர் வந்து மக்கள்கிட்ட கேட்டாரான போது அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கலையே அப்படின்ற வருத்தத்தில் இருப்பாங்க. இருவருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற வேண்டிய கட்டாயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சமூகம் பிரியக்கூடாது, அந்த வாக்குகள் பிரியக்கூடாது. நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போகும்போது இவருடைய வாக்குன்னும் போது தன்னுடைய சொந்த சமூகத்தினுடைய வாக்குகளை அவரால் பெற முடியாமல் போய்விடுகிறது என்ற விமர்சனமும் வந்துவிடுமே என்ற கவலையும் அவருக்கு இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து நான் எப்போதுமே வைக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார். ஜெயக்குமார்லாம் பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார். நான் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றதற்கு காரணமே பிஜேபியோட கூட்டு வச்சு தான், என்னுடைய வாக்குகள் போனதுக்கு காரணமே அவங்க தான்ட்டு இவருமே தொடர்ந்து எந்த காலத்திலையும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் காலங்கள் மாறின, காட்சிகள் மாறின. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு 200 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது இப்போ வரைக்கும் ஆயிருக்கு. ஆனால் அப்போவே வந்து கூட்டணியை வந்து அறிவிச்சாங்க. அப்போ அவர் இன்னும் மக்கள்கிட்ட போயிட்டு நான் அதிமுக கூட பாஜக வந்து கூட்டணி வைக்கலாமா வேணாமா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாரான்னா இல்லை. அப்போ இது வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறாரு. அவர் எந்த காலத்திலும் அதை வந்து நிறைவேற்றவில்லை. அந்த பொதுக்குழுவில் போயிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா இல்லை, அது சில அரசியல் கணக்குகளுக்காக அவர் ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதற்கு பிறகு கூட்டணி வைக்கிறாரு. அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த முடிவை எடுக்கலாம். ஆனால் மக்களிடம் கேட்டாரா ராஜினாமா செய்யறது பற்றினா, இவர் மட்டும் மக்களிடம் கேட்டாரா அல்லது அதிமுகவில் கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதை சொந்த நலனுக்காக அதை வந்து பயன்படுத்துகிறாரு. அவர் வந்து துரோகி, இந்த கட்சியிலிருந்து சென்றவர் அப்படின்றத முத்திரை குத்த வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையனுக்காக வழக்கமான ஒரு கேள்விதான்.
அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாணவர்கள் நிகழ்ச்சியில் ஒன்று கலந்துக்கும் போது வந்துட்டு இல்லை எம்ஜிஆர் படமும் இல்லை ஜெயலலிதா படமும் இல்லைன்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை எப்படி பிராண்ட் பண்ணிக்கிறாருன்னா எம்ஜிஆரால் கை காட்டப்பட்டவன் அவர் வளர்க்கப்பட்ட ஆள்னா அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. இப்போ இபிஎஸ் அவர்கள் அதை உடைப்பதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறாரா? அது என்னன்னா அங்கே சைக்கிள் கொடுக்குற திட்டத்தில் வந்து எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இல்லையே உங்கள் நிகழ்ச்சியில் மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த இயல்பான பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கணும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறுது. அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லையே அப்படிங்கிற கேள்வியை வந்து செங்கோட்டையன் எழுப்பினார். அப்போ தான் அந்த விரிசல் ஆரம்பிக்குது. 2011 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 3.25 கோடி ஒதுக்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சராக அப்போ இருந்த ராமலிங்கம் வந்து ஆய்வுலாம் செஞ்சார். அப்போ இவங்களை வந்து அடிப்படையாக இருக்கணும் இல்லையா, அந்த திட்டத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டவர் யாருன்னா ஜெயலலிதா, அவங்களுடைய படம் இல்லை. அமைச்சராக இருந்தவர் ராமலிங்கம், அவருடைய படம் இல்லை. இப்படி அடிப்படையில் இருக்கிறவங்களுடைய படமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நியாயமான சரியான தர்க்க ரீதியான ஒரு கேள்வி தான் செங்கோட்டையன் கேட்டிருக்காரு. ஆனால் அது வந்து இவர் இப்படி முடிச்சு போடுறாரு. இது வந்து ஒரு இயல்பான வேணுமுன்னே ஒரு திசை திருப்புகிற வழக்கமான அரசியலை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். செங்கோட்டையனுக்கு எதிராக நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்கலாம். இப்போ பாஜக வந்து நீங்கள் அவங்களுடைய இதுலேயே இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீங்க, கட்சியினுடைய கொள்கை நலனுக்கு முரணாக செயல்பட்டீங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து தொடர்பில் இருந்தீங்க, சீனியர் என்பதனால தான் உங்களை வந்து எந்த கட்சி நடவடிக்கைகளையும் செயல்படாமல் இருந்தோம், ஆனால் இது 2-3 ஆண்டுகளாக நீங்கள் உள்ளிருந்து கொண்டே நம்முடைய இயங்குவதனால தான் உங்களை வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறது நியாயமான வாதமாக கூட இருக்கலாம். அவர் வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையோட அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும்ன்ற ஒரு புள்ளியில் செங்கோட்டையன் தன்னுடைய கருத்தை சொன்னார். அதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தான் தலைமை போது அவர் கெடு விதிக்கிறார். நீ எப்படி எனக்கு கெடு விதிக்கலாம் 10 நாள் அப்படிங்கிறத ஒரு கோபத்தின் அடிப்படையில் கூட அவர் அந்த முடிவு எடுக்கலாம். பட் அது மக்கள் மன்றத்தில் வைப்பதோ அதிமுகவில் வைப்பதோ பொதுக்குழுவில் வைப்பதோ அது ஏற்புடையது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த கேள்வி வந்து சந்தர்ப்பவாதமாக தான் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூட்டணி கணக்கு தான் என்ன, ஏன்னா வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ தமிழகமும் வரப்போறாரு. என்ன கணக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு, என்ன திட்டங்கள் இருக்கு அவர்கிட்ட? தேர்தலுக்கு முன்னாடியே மிக விரைவாகவே ஒரு கூட்டணியை அறிவித்தது தான் அதிமுக பாஜக கூட்டணி. இப்போ அந்த என்டிஏ கூட்டணிக்கான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கிடையிலேயே வந்து இந்த கூட்டணியில் வந்து அமைச்சரவை தான் இருக்கும், ஆட்சியில் வந்து பங்கு கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடியை தளர்த்தி கொண்டே வந்தது. இடையில முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க பகிரங்கமாக அறிவிக்காததும் சிக்கலாக இருந்தது. இதையெல்லாம் கடந்து இப்போ வந்து நின்று பார்க்கும்போது இப்போது வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு எந்த பெரிய கட்சியும் இணையவில்லை அதிகாரப்பூர்வமாக அப்படிங்கிறது தான். இப்போ இவங்களுடைய இதில் வந்து புரட்சி பாரதம், புதிய தமிழகம் இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுமே தவிர நிஜமாக பெரிய கட்சி ஏதாவது வருதா, மெகா கூட்டணி அமையுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியல. அதற்கான வாய்ப்புகள் இப்போது வரை அமையவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் வந்து ஓபிஎஸ் தினகரனை வந்து பாஜக வந்து சீட் ஷேரிங் கொடுத்து அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிற மாதிரியே இதில் இருந்துக்கலாம், நீங்கள் அதிமுக வந்து சீட் ஷேரிங் கொடுக்க தேவையில்லை, பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகிற சீட்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால அதுவுமே வந்து இதில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மெகா கூட்டணி அமையுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பாஜகவுக்குமே வந்திருக்கு. கூடிய விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே தமிழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஆண்டு இறுதி மாதம் இதுதான் டிசம்பர் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்திலேயே அந்த வருகை இருக்கும் அப்படின்னு கமலாலய வட்டாரங்களில் சொல்லப்படுது. ஏன்னா ஆப்ரேஷன் கமலம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ராஜெக்ட். 2026 தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகாரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கு. தென்னிந்தியாவில் பெரிய அளவில் வந்து இங்கே வந்து தொட முடியல அப்படின்றது இருக்குது. இப்போ தெலுங்கானாவில் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க, ஆந்திராவில் வந்து கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, இந்த பக்கம் கேரளாவில் சுரேஷ் கோபி மூலமாக ஒரு விஷயம் வந்திருக்கு, எம்பியா அங்கே அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் அந்த இதை வந்து இன்னும் பிடியை வந்து வலுவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது அப்போ இதற்கான விஷயங்கள் பண்ணணும்னா இன்னும் உறுதியான மெகா கூட்டணி வேண்டும் அப்படிங்கிறது உண்டு. அந்த மெகா கூட்டணிக்குள் பாமகவை உள்ளிழுப்பது, தேமுதிகவை உள்ளிழுப்பது, இது மாதிரியான விஷயங்களை உறுதி செய்வதற்காகவும் அமித்ஷா விரைவில் வருவார். கூட பாஜக தேசிய தலைவரும் வருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கசிந்திருக்கு. இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அந்த கூட்டணி கணக்கு அதற்கு பிறகு சரியாகும். தேமுதிகவும் இப்போ வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட மாற்றிக்கொள்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஒரு மாநிலங்களவை சீட்டுக்காக வந்து நாங்கள் வந்து கூட்டணி பற்றி வந்து இது பண்ண மாட்டோம், ஏன்னா 2025 வந்து நாங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டோம் அதிமுக கிட்ட, அவங்க எங்களை ஏமாத்தலை,
2026 தான் அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக நாங்கள் கூட்டணி வந்து கைவிட்டுற மாட்டோம். 2011 வந்து கேப்டன் எங்களுக்கு வந்து வழிகாட்டியிருக்காரு, யார் கூட இருக்கணும், எந்த கூட்டணியில் இருக்கணும்ன்ட்டு, அந்த வழியிலேயே பயணிப்போம்னு கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஜனவரி 9 அவங்களுடைய மாநாடு, அதில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுதும் போது அவங்களுடைய நகர்வு வந்து இந்த பக்கம் அதிமுக பக்கம் இருக்கிறது என்பதை தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு இதன் மூலமாக நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகலையும் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முதல்ல அதை வந்து விசிகா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸும் வந்து அதை சொல்லியிருக்காரு. ராஜேஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து திமுக கிட்ட கேட்போங்கிறாங்க. இது எந்த மாதிரியான குழப்பத்தை வந்து கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும்? ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயம்ல இப்படி பேசுறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? தெரிஞ்சே பேசுறாங்களா இல்லை இதோட உள்நோக்கம் என்ன? இல்லை, எந்த குழப்பமும் ஏற்படுத்தாது. ஏன்னா 2019 திமுக தலைமையிலான கூட்டணி வந்து சிந்தாம சிதறாம தோழமை கட்சிகளோடு தொடர்ந்து இணைந்து பயணிக்கிறாங்க. பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை கேட்காது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த தேர்தல் முடிந்த உடனேயே கிறிஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்காக காங்கிரஸ் தரப்பில் அமைக்கப்பட்டது. அதில் செல்வ பெருந்தகையும் இருக்காரு, ராஜேஷ்குமார் இருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, கிறிஷ் சோடங்கர் வந்து எல்லோருக்கும் வாய்ப்பூட்டு போட்டிருக்கிறாரு. எந்த இடத்துல எங்க எதை பேசணுமோ அங்கே பேசினா போதும், பொதுவெளியில் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறதா செல்வ பெருந்தகையை விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனால் ராஜேஷ்குமார் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருக்காரு. ஏன்னா வந்து காங்கிரஸில் வந்து ஆட்சியில் வந்து பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேணும், இதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து அவர் பேசுவது இனிமேல் வந்து இருக்காது. ஏன்னா வந்து செல்வ பெருந்தகை தலைமையின் கவனத்துக்கு கொண்டு சென்றாங்க. கிறிஷ் சோடங்கருடைய உத்தரவும் அங்கே இருக்கணும் போது இங்கே வந்து திமுகவில் இன்னும் தொகுதி பங்கீட்டுக்கான குழு அமைக்கப்படாத போது இதெல்லாம் வந்து வெறும் ஒரு அரசல் புரசலாக இருக்கிற ஒரு வாதமாக தான் இருக்குமே தவிர அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்களே உணர்ந்துட்டாங்க. அதனால தான் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, இது வந்து தலைமை தான் முடிவு பண்ணும், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ண தவிர நாங்கள் இதை முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரூட் கிளியர் ஆகிடுது. விசிகாவும் அங்கே வந்து எம்பி வந்து ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த 2026 தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சியில் பங்கு குறித்த எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து முன்னிறுத்த மாட்டோம், அதை மையமாக வச்சு பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயமா இங்கே எடுபடாது. தேர்தல் வந்து இப்போ நெருங்கும் போது திமுகவுக்கு ஒரு பிரஷர் வந்து, ஏன்னா அதிமுகவும் சரி தாவைக்காவும் சரி ஏதாவது வந்து திட்டங்களை அறிவிச்சிருவாங்க. இப்போ திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி 3 மெகா திட்டங்களை அறிவிக்க போறாங்க. இது அவங்களோட வெற்றிக்கான ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கா இருக்கும் போது அந்த திட்டங்கள் எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க? 3 மெகா திட்டங்கள் ஒன்று ஏற்கனவே நாம பேசினதுதான், பொங்கல் பரிசு தொகுப்பு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தேர்தலுக்கு முன்னாடி 2021 பொங்கல் பரிசு தொகுப்பை 2500 ரூபாய் கொடுத்தாரு. அதே மாதிரியான ஒரு பரிசு தொகுப்பை பரிசு பணமாக இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருக்குது. அது பேச்சுவார்த்தையில் தான் இருக்கும். அது 3000 ரூபாயா 5000 ரூபாயா அப்படின்னு தெரியல. அதற்கான நிதி ஒதுக்கீடு 11,000 கோடி 12,000 கோடி அப்படின்னும் போது அதிகாரிகள் மட்டத்திலும் அமைச்சர்கள் மட்டத்திலும் பேச்சுவார்த்தையிலேயே இருக்கிறது. அது இன்னும் முழுமையாக முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் அதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. பரிசு பணம் என்பது உறுதி, ஆனால் எவ்வளவு என்பதுதான் உறுதி செய்யப்படலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகை 1,40,00,000 பேருக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. தகுதியுள்ள மகளிர் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி அந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை தொடங்கி வைக்க போறாரு. ஸோ இது இன்னொரு மெகா திட்டமாக இருக்கு. இன்னொரு பக்கம் புதிய திட்டமாக பார்த்தா 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ பிப்ரவரியில் கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அப்போ பிப்ரவரியிலிருந்து நீங்கள் புதிதான எந்த ஒரு மக்கள் நல திட்டத்தையோ அல்லது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தையோ விரிவாக்கம் செய்ய முடியாது என்பதனால் பொங்கலுக்குள்ளே நீங்கள் எல்லா திட்டத்தையுமே வந்து அமல்படுத்திடணும். அப்போ இந்த 3 மெகா திட்டங்கள் அப்படிங்கிறது பொங்கலுக்குள்ளே, அதுவும் இந்த லேப்டாப் கொடுக்குற திட்டமும் மகளிர் உரிமை தொகை டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். ஜனவரி 5ஆம் தேதி வாக்கில் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்துடும். அப்போ இந்த பிப்ரவரிக்குள்ளே அப்படின்னு பார்த்தா முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஆக 3 மெகா திட்டங்கள் இருக்கு: லேப்டாப்பு, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம், பொங்கல் பரிசு பணம். சீமான் அவர்களை பொறுத்தவரைக்கும் முன்னாடிலாம் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டே இருப்பார், ஆக்டிவாகவே இருந்துட்டு இருப்பார். ஒரு பேச்சுக்கெல்லாம் பயங்கர வைரலாகவும் சர்ச்சையாகவும் ஒரு பேசு பொருளாகவே இருப்பார். இப்போ சமீப நாட்கள் அப்படி இல்லை. இப்போ அவரோட திட்டங்கள் என்னவா இருக்கும் சார்? 2026 தேர்தலுக்கு எப்படி ரெடி ஆகிட்டு இருப்பார்? எந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுப்பார் அந்த தேர்தல் அவர் நிற்கிறதுக்கு? பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து 234 தொகுதிகளுடைய வேட்பாளர்களை வந்து திருச்சி மாநாட்டில் அறிவிக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதில் சரிபாதி பெண் வேட்பாளர்கள் எப்பயுமே அவரோட இது தனித்து போட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது வந்து ஏன்னா வந்து 2016 வந்து கடலூர் தொகுதியில் நின்னார், 21 திருவொற்றூர் தொகுதியில் நின்னார். இப்போ வந்து அவர் வந்து சொந்த ஊரில் சொந்த மண்ணில் நிற்கப் போகிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அவருடைய ஊர் வந்து அரணையூர்.
அது வந்து மானாமதுரை தொகுதியில் வருது. அது வந்து தனி தொகுதியாக இருக்குது. அதனால் அவர் வந்து காரைக்குடியில் நிற்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அந்த காரைக்குடியை ஒட்டி இருக்கிற ஏற்கனவே 3 தொகுதிகளில் இருக்கிற வேட்பாளர்களை ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் அறிவிச்சிட்டாரு. அந்த ஒரு தொகுதி மட்டும் அவர் வந்து அறிவிக்காமல் இருக்கார். அதனால் வந்து அங்கே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அந்த தொகுதியில் யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எப்பவுமே நிற்காது, காங்கிரஸ் தான் நிற்கும். இந்த பக்கம் அதிமுக பாஜகவில் அதிமுக வந்து அந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது. பாஜகவும் அங்கே வந்து நம்ம வலுவாக இங்கே வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இது பண்ணுறாங்க. அவங்க 2 பேரில் யாருக்கு அந்த கூட்டணியில் சீட்டு ஒதுக்கப்படும்னு தெரியல. தாவேகா சார்பில் வந்து அங்கே வந்து ஏற்கனவே வந்து டாக்டர் பிரபு வந்து தீவிரமாக களமாடிட்டு இருக்கிறதுனால அவர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம் தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் நின்னார். அவர் வந்து 11.24% வாக்கு, 23,000 சொச்சம் வாக்குகளை வந்து அவர் பெற்றதுனால அந்த தொகுதி வந்து தனக்கு வந்து இயல்பான தொகுதியாக இருக்கும். இன்னொன்று திமுக அங்கே இல்லாத போதும், அதிமுக இல்லாமல் பாஜக அந்த இடத்துல நிற்கணும் போதும் இயல்பாகவே நமக்கான வாய்ப்பு பெருசாக இருக்கும்னு சீமான் நம்புகிறாரு. அதனால் காரைக்குடி தொகுதியை அவர் தேர்வு செய்வதற்காக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. பிப்ரவரி 7ஆம் தேதி நல்லாவே நமக்கு அது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.